வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் என்ன எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துருச்சு. எக்ஸாம் எப்போ இது பண்ண போகிறாங்கன்னா மே மாதம் வரப்போதும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத இந்த ஆனுவல் பிளானரில் கொடுக்கல. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அடுத்த எக்ஸாம் பாருங்கள், திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாமினேஷன் ஜூனில் வரும் சொல்லியிருக்காங்க. அதை வேக்கன்சிஸ்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் அவங்க மென்ஷன் பண்ணல. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன எலிஜிபிள்னு. நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருந்தாலே நம்ம எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ யூஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் தாங்க கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று. ஏன்னா பிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து யூஜிடிஆர்பி எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட்டு இந்த ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெட்டில் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண டெட்டில் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு பிடி அசிஸ்டன்ட் வந்துருச்சு. எஸ்ஜிடி இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ஜிடிக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இந்த ஆனுவல் பிளானரில் இல்லை. அதனால யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடல வேணாம். ஏன்னா நம்ம போன வருஷம் கூட டெட் எக்ஸாமுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் ஆனுவல் பிளானரில் இல்லை. ஆனால் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ எஸ்ஜிடிக்கு இதில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி நம்ம பள்ளிக்கல்வித்துறை இது வந்து எப்போ வேணால் அந்த அப்டேட் வரலாம், எப்போ வேணால் கால்ஃபர் வரலாம், நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட வேணாம். ஏன்னா எப்போ வேணால் வரலாம். ஸோ எஸ்ஜிடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பிடி அசிஸ்டன்ட் வந்துருச்சுன்னா பேப்பர் 1 கிளியர் பண்ண எஸ்ஜிடியும் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ கவலைப்பட வேணாங்க. டிஎன் டெட்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே இன்னும் வரலை. அந்த ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம். டெட் எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆல்ரெடி டெட்டில் பாஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்கள். சிறப்பு டெட்டா இல்லை எல்லோரும் எழுதலாமா அப்படிங்கிறத பற்றி இதில் போடலை. ஆனால் கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சிறப்பு டெட்டாங்கிறது வந்து நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த எக்ஸாம் பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப். இது வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 இயராக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. இது எதற்கான எக்ஸாம்னா, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, அதாவது பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாலோ இல்லை பிஹெச்டி படிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டைஃபன் ஃபெலோஷிப் மாதிரி கொடுப்பாங்க. இது நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த லாஸ்ட் 2 வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸாமில் கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் எக்ஸாம் வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணுறதை பாருங்கள். ஜூலையில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் டெட்டும் அதே மாதிரி தான். அடுத்து அக்டோபரில் ஒன்று வருது, டிசம்பரில் வருது. ஸோ இப்போ நீங்கள் பிஇஓ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு இதில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. பிஇஓ பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானரில் வரலைங்கிறதுக்காக பிஇஓ எக்ஸாம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மேபி நம்ம போன வருஷம் அதே மாதிரி தான் டெட்டு வந்து ஆனுவல் பிளானரில் இல்லை, பட் ஆனால் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் வந்து மேபி வர வாய்ப்பு இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அப்படியே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு வந்து எக்ஸாம் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ட்ராக் பண்ணிடலாம். யாரும் எதையும் அப்படியே ஸ்டாப் பண்ண வேணாம். இதில் இல்லைங்கிறதுக்காக வராதுன்னா யாரும் நினைக்காதீங்க. மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளான் நல்லா இருக்குது. நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி டைமுக்கு கரெக்டான டைமை நீங்கள் இவ்வளோ டைமுக்குள்ளே இதை முடிக்கணுங்கிற ஒரு
டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணலாம். நம்ம அகாடமியில் ஆல்ரெடி பிஇஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்துச்சு. நம்ம பிஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம யூஜிடிஆர்பிக்கும் நம்ம டெட்டுக்கும் இந்த வருடத்துக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லா சூப்பராக கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.